ஏன்னா நான் மேலோடி ஊற்றுனேன், நான் பிடிச்சிட்டு தான் ஊற்றுவேன், நான் திறக்க மாட்டேன். திறந்து ஊற்றுவாங்களோ யாரும்? நான் திறந்தே ஊற்ற மாட்டேனே. உருவாக்கப்படம்னா ஏதாட்டு மேக் இட் ஆட்டோ இருக்காரு. நான் திறக்கலை. ஓவர் தமிழகர் சரி அடைகிறது. சரி ஏடா அப்போ இப்போ தான் திறந்துருக்கோம், அப்போ தான் திறக்கலை. ஏடா அப்போ தான் திறக்கலைல்ல, இப்போ அதுக்கப்புறம் அப்போ யாரும் திறந்தீங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்றும் திறக்கலை, அதுக்கப்புறம் திறந்தது. ஏடா அப்போ தான் நான் திறக்கலை. ஏடா அப்போ தான் திறக்கலை, அப்போ தான் நான் திறக்கலை. அப்போ திறக்கணுன்னா இப்போ திறந்துடும், அதுக்கப்புறம் திறந்தால் தான் உண்டு. அப்போ எல்லாம் திறக்கலை. கீழேன்னு ஏட்டு கிள்ளிட்டுனா கூங்கராயா ஐசா ஏட்டு கில் அப்படின்னு அர்த்தம். எப்போ திறக்கலைப்பா, நானும் நான் ஊற்றையெல்லாம் திறக்கலை. அதுக்கப்புறம் யாரும் ஊற்றினா திறந்த முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் திறந்தா தெரியாது. இப்போ மூடி வை. சாலியன் உடல் நிர்வாணம், அது ஏன் அப்படி இருக்குது? இந்திய நடிகர் நிர்வாணம்னா நேக்கடு, அது எப்படி இருக்காங்க அப்படி தெரில. பைசாக்கா சொல்லுவாங்க, பைசாக்கா அப்படி பண்ணுவாங்க. என்னத்தை பண்ணணும்? அதை சூடாக்கிட்டு அந்த காப்பை இவர் தான் ஊற்றிருப்பார். சூடாக்கிட்டு அதை போடு. ஆமாம், அப்போ அதை திறந்துடும். வாய் திறந்தால் போயிடும். இன்றைக்கு தானே ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு தேர்ந்து மறுபடியும் எதுக்கு அரிசி ஊற வைக்கிங்க? தப்பு பண்ணி திட்டுவாங்கன்னு சொல்லி போய் சொல்லுது. தப்பு பண்ணால் திட்டுவாங்கன்னு சொல்லி போய் சொல்லுது. ஆமாம், அதுக்கு போய் சொல்லுது. அது தவிர்க்க. அவர் பேரில் பத்திரம் எழுதிட்டே இல்லைங்காரு. அப்போ எப்படிப்பட்டாலும் அதிர்ச்சி ஓட்டும் ஆச்சரிய ஹோட்டல்கள் மெனு இருக்கும்போது புதிதாக இருக்க பேருடைய இருக்கிற அப்படி யோசனை ரெஸ்டாரண்ட் அமைச்சிருக்கா. உலகம் முழுவதும் இருந்து வித்தியாசமான சில ஹோட்டல், அதிர்ச்சி ஓட்டும் ஹோட்டல்கள், வேறு நீர்வீழ்ச்சிலாம் வச்சுருக்காங்க. ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்னால் தங்குத ஹோட்டலில் எல்லாம் வச்சுருப்பாங்க. பொழுதுபோக்கு அம்சம், நீர் என்ஜாய் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதுதான் புதுமையான ஹோட்டல். அதாவது நகலும் ஹோட்டல்னு இருக்குது. மொபைல் கணக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகாதான் மொபைல் நகல் ஹோட்டல். உள்ள பேப்பர் காலி. அவன் காலில் புண்ணு இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் இடிச்சு எளிதான ரகசியம். எளிதான ரகசியம். ஒரு இதில் எம்ஜிஆர் வீட்டுக்காரர் எம்ஜிஆர் தாய் கதிர்ச்சியான் கணவனை கொலைதான் ராதா என்று திருமண தடை விடுத்து கதறுடைய பிரிவு உண்டாக்கி. எம்ஜிஆர் படம்னா சூப்பராக இருக்கும், பாருங்கள். எல்லா படமும் பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்போதும் எந்த வருஷத்தினாலும் பார்க்கலாம். அப்படியே அழியாத இருக்கும். 2 வீரர்னா வேர்ல்டுன்னா உலகம். நான் வச்சேன். சகோதரன் பச்சிரம் குழந்தை கொண்ட ஒருத்தன் கேள ஆச்சரியமாக ஒருத்தன் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்திருக்கானா. தங்கச்சி தங்கச்சி சின்ன பிள்ளைய கொண்டு வந்திருக்கான். அந்த பிள்ளை அழுதுருக்குன்னு கோபத்தை இருந்துச்சு, அந்த பிள்ளைய கொண்டு போட்டான் பாரு. தூக்கத்தில் என்னொன்று அவ்வளோ கோபம் வருது. அதெல்லாம் கிடையாது, சும்மாலாம் கிடையாது. சும்மாவா அவங்க ஒரு இடமா போய் எழுதும், உடனே போய் சொல்லிடும். அப்படி படிச்சு சில இது இருந்தாலும் இருக்கும். பேப்பர் வைக்கிறதுக்கு எல்லாம் அப்படி இருக்காது. ஒருத்தன் செத்தான், பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டா, அதெல்லாம் என்ன சும்மா அப்படிதான். கிடைக்கலாம் எழுதுவான். இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ பேப்பர் 4 பேப்பர் பண்ணால் நியூஸ் இல்லைன்னா 1-2 ஓப்ஸ் அடித்து தான் போடுவாங்க. அடிமைக்கு போலீஸார் பாராட்டு. தமிழ் அடிமைக்கு போலீஸார் பாராட்டு. இது இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தானே கேட்டுது. மதுரை கோவிலுடைய நகரங்கள். இந்த பேப்பரை காலி ஆகிட்டுனா சங்கடம். சந்தோஷம் எனக்கு, பாதி இது குறைஞ்சிரும். வண்டியில் மூட்டை ஏற்றுவது இங்கே. அதாவது முட்டாள் எவ்வளோ தான் மேக்கப் பண்ணாலும் முட்டாள் தான். ராஜா வேஷம் போட்டாலும் முட்டாள் தான். கரெக்டு தானே? வண்டியில் முட்டைகளை ஏற்றுவதன் மூலம் கீழே தள்ளுவது அடியது.
ஒரு வண்டியில் மூட்டையை ஏற்றுதான்னு வச்சுக்கோ, அதோட தள்ளி விடுதே ஈஸி தானே. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஏறுறது கஷ்டம், இறங்குதே ஈஸி. கரெக்டா? இட் இஸ் ஈஸி டு climb it, ஈஸி டிஃபிகல்ட் டு ஈஸி டு climb up, டிஃபிகல்ட் டு ஈஸி டு climb up, ஈஸி தப்பாக சொல்லுது. ஆமாம், டிஃபிகல்ட் டு climb up, ஈஸி டு climb down. என்ன வருது, சாக் மூட்டை ஏற்றதே கஷ்டம், இறக்குறதே ஈஸி. மனுஷன் வாழ்க்கையில் உயர்றது வந்து என்ன வருது, லைஃப் இஸ் டிஃபிகல்ட், ஈஸிலி வில் கம் டவுன். மேலே ஏறது கஷ்டம், கீழே ஈஸியாக இறங்கிடலாம். 30 முஸ்லிம் नीचे இது कर सकते ஈஸிலி டு கமிட். பக்தனே பின்தொடர்ந்து மனுஷன் என்னவர் யார் அமைந்த காட் இஸ் கம் வித் யூ. சாமி கும்பிட்டா கடவுள் நம்ம பின்னாலே வருவாராங்க. கஷ்டத்தில் சாமி பேரை கேட்டால் வருவார். ஆனால் கடவுள் சாமி பேரை கூப்பிடுங்க, கஷ்டத்தில் வருவார். வானவில் நான் வானவில்லையே பார்த்தேன், அது காணவில்லையே வைத்தேன், கோடி புறாக்கள் வீச சொல்லியா கேட்டேன், அந்த நிலவை பார்க்கவே மாட்டேன். ஓஹோ, சூப்பர் பாட்டு. கொரோனா அந்த நியூஸே தள்ளி வைக்கணும். இல்லை இப்போ இதில் எல்ஐசி போட்டிருக்கானா மாற்றிருக்குமா? இல்லை இது மாரி இதை போடலாமா? அங்கே பாரு, டஸ்ட்பினில் போட்டுருக்காது. இது இத்தனை ஜிபி அதெல்லாம் இருக்கிறது மாறி இருக்குமோ? முன்னால் உள்ள அங்கே கடந்து இப்போ மாறி இருக்கு. மாறி இருக்குமோ? அனைவரும் தெரிச்சுனா ஆல் பாஸ்ட், எல்லோரும் பாஸ் ஆகியா. அது இப்போ உள்ளது வித்தியாசமாக இருக்குமா, அது சேமாக மாற்றாக இருக்குமா? மாற்றாக இருந்தால் போடக்கூடாதுல்ல. முன்னால் உள்ளதாக இருக்குமோ? தப்பானது போடக்கூடாது. எலக்ட்ரிஷியன் கேட்டு லைஃப் லிஃப்ட்டுன்னா இது புக்குன்னா புக் பண்ணுதான். முன்னால் உள்ளதா? அதான் சொல்லுது. சரி, பிளான் கோவிட் சேஞ்சஸ், ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்ஐசி எல்லாம் பிற்பட்டு நடுவே மக்கள் இது ஏம்பட்டு திறந்தா நீ குத்திட்டு உள்ளே இருக்கான்னு பாரு. உள்ளே போயிட்டா உள்ளே இருக்கான்னு வரல. இல்லை அந்த வீட்டில் வந்து 15ஆந்தேதி சொல்லுதே, நாங்களாம் கேளுங்க. இப்போ அந்த